மாசமா இருக்கிற மாதிரியே தெரியலையே, வா போய் செக்கப் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் இவங்க எதுவுமே கண்டுக்கலைங்க. அப்போ அடிச்சிருவேன். அந்த வயித்துல குழந்தை இருக்கும்போதே அடிச்சிருவேன் அப்படிங்க. போய் பார்க்கும்போதுங்கம்மா குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, துடிப்பு இல்லை, இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலைன்னா குழந்தை தாய்க்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் அம்மா சேர்த்து அப்புறம் இவங்களுக்கு தகவல் சொல்லி எங்கள் வீட்டுக்காரில் வந்தாங்க. வந்தாங்கன்னா எப்படிங்கன்னா அவங்க 10 பேர் சேர்ந்து வந்தாங்கம்மா. அதுக்குண்டான செலவு 1 வாரம் அம்மா கூட இருந்து பார்த்து பிள்ளைய கண்ணாடி பெட்டியில் வைக்கணும், இது பிழைக்காத மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஆஸ்பத்திரி பிறந்தப்ப வந்து பார்த்துட்டு போனாதாங்க எங்கள் வீட்டுக்காரர். வரவே இல்லை, அவங்க வீட்டு ஆளுங்க வரவே இல்லை. 7 நாள் பெட்டில் இருந்தாங்க. 7ஆம் நாள் கழிச்சு அம்மா என்னன்னாங்க, உன்னை அங்கே பக்கம் பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம்மா அப்படின்னா. 2 தம்பிங்க இருக்காங்கம்மா. ஒரு தம்பிக்கு அப்புறம் கல்யாணம், இந்த பிள்ளை வேற கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவங்க குடும்பம் அவங்க இதில் நான் அங்கே வளமா இங்கேயே இப்படி இருக்குது, ஒரே அடியாக நீ ஒதுக்குறதுக்கு பண்ணுறாங்க, நான் இங்கேயே போயிருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்கம்மா. அந்த இந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைய வச்சுட்டு ஒரு 30 நாள் இருந்து பார்த்தேங்கம்மா. அம்மா ஒரு 10 நாள் இருந்தாங்க, அவங்கள சண்டை கட்டி முடிக்கிட்டாங்க.